அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த BuyMode e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode e-shopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனித உடம்புல நச்சுக்கரணங்கள் 3 தான் இருக்குது. ஒன்று மனம், இன்னொன்று உயிர், இன்னொன்று உடல். அவ்வளோதான். அந்த மனசுக்கு பேர் ஆத்மா. மனசுக்கு பேர் ஆத்மா. ஆமாம், நீங்கள் அதுதான் ஆன்மீகம் படித்து இது மாதிரி தப்பாக போயிட்டீங்க. என்ன சொல்லிட்டானுங்கன்னு கேட்டிங்களா? மனசை கடை. இல்லைங்க, மனசை கடைன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சு தான் பேசுகிறேன். மனசை கடைன்னு ஒன்று மனசு கடந்த பேர் ஏதோ ஒன்று இருக்குது போல் நீங்கள் நினைக்கிறீங்க. மனசு கடந்த பேர் ஒன்றும் இல்லை. தூங்கும்போது மனசு எங்கே போச்சு? புரியுதுங்களா? தூங்கும்போது உயிரும் உடம்பும் வேலை செஞ்சுன்னுக்குது. உள்ள உயிர் இருக்குது. கோமாவில் சொன்னீங்கல்ல, ஒருத்தர் கோமாவில் போயிட்டாருன்னா என்ன ஆச்சு? மனம் செயல்படாமல் ஆயிடுச்சு. எண்ணம் விடாமலாம் இல்லை அவர். ஆனால் எண்ணத்துக்கு ஏற்றபடி உடல் செயல்படல. நல்லா புரிஞ்சு வச்சணும். கோமானா என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள கற்பனைலாம் பண்ணுவார். தூக்குற மாதிரி, போகிற மாதிரி, நடக்கணும்லாம் நினைப்பார். ஆனால் கை தூக்க முடியாது. அதுக்காக அவர் நினைக்கலலாம் சொல்ல முடியாது. நினைக்கிறாரு. புரியுதுங்களா? போனவர்னா அப்போ ஒத்திசைவு கொள்ள மனமும் உடம்பும். கோமன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நினப்பும் உடம்பும் ஒத்திசைவு கொள்ள 3 தான் இருக்குது. மனதிலேருந்து எழும்புது, அதுக்கு பேர் எண்ணம். மனதிலேருந்து எழும்புது பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ இந்த உடம்பு கை கால்கிற மாதிரி மனசுக்கு எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் 2 விதமாக வேலை செய்யுது, சித்தி புத்தின்ட்டு. சரியா? சித்தின்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற உங்கள் குணம், இயல்பாக இருக்கிற உங்கள் உணர்ச்சிகள். புத்தின்னா கற்றுக்குந்து. இது 2ம் போராடினே இருக்குது, சரியா தப்பான்ட்டு. சரிங்களா? ஆத்மான்ற ஒரு சொல்லும் மனமும் ஒன்றுன்னு புரிஞ்சிச்சுன்னா தெளிவாயிடுவீங்க. ஆனால் நிறைய பேருக்கு அப்படி புரியுறது இல்லை. மனதை கடந்து ஒன்றுக்குதுன்ட்டு 3 தான். நீங்கள் உங்கள் மனசுக்கு ஒரு பேர் இருக்குது. அது உடம்போட ஒத்திசை கொண்டுக்குது. உடம்போட மனம் இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு பேரும் மனசுக்கு பேரும் ஒன்றா கூப்பிட்றோம். உங்களுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும், அதை கூப்பிட்றோம். நீங்கள் திரும்புறீங்க. காரணம் என்னன்னா, மனமும் உடம்பும் ஒத்திசை கொடுத்து. உங்களுக்கு கோபம் வந்தால் உங்களை கூப்பிட்டா திரும்ப மாட்டீங்க. காரணம் என்ன? உடம்பும் மனசும் ஒத்திசை கொள்ள. ஆனால் உயிரும் உடம்பும் ஒத்திசை கொண்டுக்குது. இதயம் துடிக்குது, காட்சியெல்லாம் தெரியுது, பார்க்க முடியல. சில பேர் இமைக்க முடியாமல் இருக்கும். சில பேர் பீப்புள் மூமெண்ட் வராது. கோமாவில் பலவிதம் இருக்குது. ஒரு கமல்ஹாசன் ஒரு படத்தில் அவருக்கு கண்ணெல்லாம் சிமிட்டுருவார். அல்மா பீப்புள் மூமெண்ட் மட்டும் தான் இருக்குதுன்றது போய் கண்ணும் சிமிட்ட முடியுதுனாயி அல்மா எழுந்து நடக்க வச்சுருவார். என்ன பண்ணாது? வசூல் ராஜாவா மாதிரி 3 தான் இருக்குது, நிறையெல்லாம் இல்லை. சரியா? ஆத்மான்ட்டு மனசுக்கு இன்னொரு பேர். இங்கே பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் எழுதுறாரு லிவ் யுவர் மைண்டுன்ட்டு மொழிபெயர்க்கிறார். ஒருத்தர் மனசை விடுன்னு இட்டார். எண்ணங்களை விடுன்னு அர்த்தம். சரிங்களா? எண்ணங்கள்ன்றது நினைவுகளின் தொகுப்பு, இல்லை நினைவாற்றல், நினைவு, அவ்வளோதான். ஸோ மனதில் தான் அது இருக்குது. நிறையெல்லாம் இல்லை. உடம்புனா 3 தான். உடம்பு நீங்கள் பிசிக்கலாக பார்க்குற இந்த உடம்பு, உள்ளே இருக்கிற மனம், உயிரோடு வச்சு நிற்கிற உயிர். 3 தான். நீங்கள் வேறெல்லாம் எதுவும் இல்லை. 1 தான். ஒன்றுன்றீங்களா? இல்லை, 1 தான். யார் சொன்னது மனம் தூய்மையானது, ஆத்மா தூய்மையானதுன்ட்டு? யார் சொன்னா? கூப்பிடுங்க, அவரை கேட்கலாம். நான் சொல்லலை. மனம்லாம் தூய்மையை ஆக்கணும். மனம் அது செம்மையானாலும் சொல்லி வச்சுக்கிறாங்கல்ல, அதான் அது. மனம் சொல்லிட்டீங்க, அதனால விடை கிடைச்சிச்சு. மாற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ தவறு செய்யறதெல்லாம் எண்ணமும் மனம் தானே, ஏன் ஆத்மா மறுபிரிவு எடுத்து திரும்ப கேட்கணும். ஆத்மாவை திரும்ப மனம் தான், மனசு தான் திரும்ப பிரிவு எடுக்குது. உங்க பேர் என்ன? அதான் மனம். நீங்க சொல்றீங்களா ராமகிருஷ்ணன்? உங்களை நீங்க தான் அடையாளப்படுத்தி வச்சுக்கினீங்க. யாரும் உங்களுக்கு ஒரு பேர் சொல்லி உங்களுக்கு இப்படி அடையாளப்படுத்திக்கிடான்ட்டாங்க. அதை ஏத்துக்கினீங்க. நீங்க ராமகிருஷ்ணன் நீங்கிறீங்க. உங்களுக்கு இப்போ பிடிக்கல பேருன்னு வச்சுக்கோங்க, மாத்திப்பீங்களா இல்லையா? முழு பேர் அப்படித்தானா? செல்லமா கூப்பிடுறதுக்கு ராமுவா ராமச்சந்திரனா? நீங்க இப்ப ராமகிருஷ்ணனா ராமுவா? 2 ஒன்று தானே, வேற வேறவா? மனமும் ஆத்மா 1 தான். சரியா? நீ அதெல்லாம் உங்க பிரச்சனை. நீங்க நீங்க ஒன்னும் சொல்றேன் இல்ல. பிரச்சனை எங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் ஆன்மீகம் வளர வந்துட்டானுங்க அங்க. அதனால பிரிச்சுக்கிற பிரச்சனை உங்களுக்கு. யாரும் அனுபவத்துல சொல்லல, புக்கை ஃபர்ஸ்ட் பேசிக்கிறாங்க. இப்போ பகவத்கீதையில் ஆத்மாவை பற்றி பேசினவங்க, ஆத்மாவே ஆத்மாவுக்கு நண்பன், ஆத்மாவே ஆத்மாவுக்கு எதிரி, ஆத்மாவே ஆத்மனுக்கு துரோகி, ஆத்மாவே ஆத்மாவை வெறுக்கிறது, ஆத்மாவே ஆத்மாவோட சேர வேண்டும்லாம் புக்கு படிப்பாங்க பகவத்கீதையில். குழம்பிட்டோம்.
அந்த இடத்துல அப்படியே மனம் போட்டு பாருங்கள், சரியாக வந்துடும். மனதில் 2 எண்ணங்கள் தான் உங்களை போட்டி போட்டுனுக்குது உள்ளுக்குள்ள, சரியா தப்பான்ட்டு. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு மனம், நான் ஒரு மனம், உங்களுக்குள்ளேயே பல எண்ணங்கள் இருக்குது. அதுதான் லட்சோப லட்சம். உங்களுக்கு சொல்ல தெரியாமல் சொல்லிட்டீங்க. மனதில் என்பது எண்ணம் இருக்குது இல்லை, லட்சோப லட்சம் அதுதான் உடம்புல இல்லை, மனசில். சரியா? மனசில் உடம்புல ஒன்று தான் இருக்குது மனம்னு. அது பலவிதமான ஆளுகளை உள்ளே உருவாக்கி வச்சுது. ஆளாளுக்கு ஒரு முகம், இவங்களுக்கு ஒரு முகம், இவங்களுக்கு ஒரு முகம், ஆளாள் பாதங்களுக்கு ஒரு முகம், ஊரில் ஒரு முகம், பொண்டாட்டிக்கு ஒரு முகம், இப்போ வெளியே ஒரு முகம், அப்படிலாம் பல முகங்களோடு அது தெரியுது. அது ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுன்னு. அதுதான் பஞ்சபாண்டவர்கள் போர்கள்லாம் இருந்தாங்கல்ல, மகாபாரத போர் உள்ள நடக்கிற போரை தான் வெளியே சொல்லி வச்சுக்கிறாங்க. ஸோ ஆத்மா மனம் வேறு வேறு இல்லை. எங்கன்னா நீங்கள் பச்சிருந்தீங்கன்னாவோ யாருன்னா சொன்னாவோ, நான் சொல்கிறேன் இப்போ கூட யாருன்னா கேட்டு வரலாம். அடுத்த வாரம் சத்சங்கத்துக்கு என்ன பண்ணிடலாம், 2 ஒன்றும் இல்லை. இல்லை, அது உங்கள் இஷ்டம். ஆனால் இதுதான் அது காரணம். நல்லது. ஆனால் இங்கே புரிஞ்சுச்சா இப்போ? ஆத்மா ஒண்ணுன்னு தொட்டு கேள்விக்கு பதில் இதோட நின்றுச்சு. வேற வேறன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து நான் அவங்க கேட்டிருப்பேன். வேற அதான் அவங்கள தான் கேட்கணும், வேற வேறலாம் இல்லை. ஒன்று தான் எண்ணம் தவறு செய்யுது, மறுபடியும் தவறு செய்யறதுக்கு எண்ணம் இப்போ மடிஞ்சு போகுது, உயிரும் மடிஞ்சு போயிடுது, உடலும் வந்து போயிடுது. அந்த ஆத்மா தவறு செய்யாத ஆத்மா மறுபடியும் ஏன் எடுக்குதுன்னு கேட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் மனமும் ஆத்மாவும் ஒன்றுன்னு சொல்லி எனக்கு அது தவறு பண்ணதுனால திரும்ப திரும்ப வருது. மனம் தெளிவடையாதனால மீண்டும் மீண்டும் உடல் எடுக்க வேண்டியதாக இருக்குது. மனம் தெளிவடைஞ்சிச்சானா மீண்டும் உடல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொல்லலாம், ஆத்மா மீண்டும் மீண்டும் தவறு செய்யுது, அதனால மீண்டும் என்ன பண்ணுது, உடல் எப்படின்னா எடுத்துக்கலாம். ஆத்மாவும் மனமும் ஒன்று தான், வேற வேற இல்லை. நீங்கள் மனசுக்குள்ள சஞ்சலம் ஏற்படுது. எதனால? நீங்கள் செஞ்ச குற்றத்தை உங்களாலே ஒத்துக்க முடியல. நீங்கள் செஞ்ச செயலை உங்களால் ஒத்துக்க முடிஞ்சால் அது குற்றம் இல்லைன்னு நினச்சிப்பீங்க. ஒத்துக்குனீங்கன்னா சரி. அப்போ ஒத்துக்கிட்டும் ஒத்துக்காதும் வெளியே வந்து சொல்லி கொடுக்குறத வச்சு தான் தவிர நீங்கள் எதையுமே தப்பும் செய்யலை சரியும் செய்யலைன்னு உங்களால் உணர முடியும்னா ஆத்ம விடுதலை அடையிறதுக்கு அல்லது மன விடுதலை அடையிறதுக்கு இல்லை மனம் செம்மை அடையிறதுக்கு எல்லாம் ஒன்று தான். போன வாரம் கூட ஒருத்தர் கேள்வி இருந்தால் மன விடுதலை என்னவோ சொல்லியிருந்தாரு, எண்ணமற்று போதல் அப்படிலாம். மனம் ஆத்மா ஒன்று, 2 இல்லை.